ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டர் இல்லை திஸ் பிசி ஓப்பன் பண்ணும்போது நிறைய டிரைவர்ஸ் பார்த்துருப்பீங்க. சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் ஃபைல் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே நிறைய பேர் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூகுள் டிரைவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நம்மளோட ஃபைலை ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது மூலிமா எங்கேருந்து வேணால் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம அக்சஸ் பண்ணும்போது நம்ம கூகுள் க்ரோம் வழியாவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர் வழியாவோ தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குரிய டிரைவர் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். இல்லைனா நம்ம புதுசாக சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போது அந்த கூகுள் டிரைவ் இருக்குல்ல, உங்களுடைய மை கம்ப்யூட்டரில் இந்த டிரைவர்ஸ்லாம் பார்க்குற இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். அதே சமயம் நீங்கள் குயிக் ஆக்சஸ்லையும் பார்த்துக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் உங்களோட டிரைவரில் என்ன ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர்லேயே காட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் பண்ணலாம். அதே சமயம் அந்த ஃபைலை நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரலாம். அதே சமயம் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை டிரைவரில் அப்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல. எஸ், அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் ஃபார் டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரத்னகுமார் கற்கும்பொருள் மயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸ் உங்களுக்கும் ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்ல பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளில் போய்ட்டு கூகுள் டிரைவ் ஃபார் டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கூகுள் டிரைவ் டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் டிரைவ் ஃபார் டெஸ்க்டாப் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250 MB இப்போது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். எஸ் ஆர் நோ உங்களுக்கு டிஸ்பிளேல வராது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். இப்போ அதில் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ட்கட் வேணுமா வேணாமான்னு கேட்குது. எனக்கு ஷார்ட்கட் வேண்டாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் அன்கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்தோடனே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் வந்துடுச்சு. ஸோ க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் டிரைவ் காட்டும். அதே சமயம் இங்கே நடுவில் உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில் கொடுத்து நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணணும். சைன்இன் வித் ப்ரௌசர்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு திருப்பியும் கூகுள் க்ரோமுக்கு போகும். கூகுள் க்ரோம் போன உடனே நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் இப்போ டெஸ்க்டாப் டிரைவ், அதாவது கூகுள் டிரைவ் டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நிறைய ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரத்னகுமார், ஸோ இதில் போய்ட்டு சைன்இன் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லேப்டாப்பில் சைன்இன் பண்ணதுனால பாஸ்வேர்ட்லாம் சர்வ் பண்ணதுனால டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன் கொடுக்கும்போது உங்கள் லேப்டாப்பில் சைன்இன் பண்ணலைன்னா யூசர் நேம், அதாவது ஜிமெயில் ஐடியும் ப்ளஸ் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய மை கம்ப்யூட்டர் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குயிக் அக்சஸில் திஸ் பிசின்னு இருக்குது. அதில் நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் ஹெச் டிரைவாக வந்திருக்கு. ஸோ திஸ் பிசின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கூகுள் டிரைவ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 15 GB கூகுள் டிரைவில் 7.38 GB ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணோடனே மை டிரைவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் கூகுள் டிரைவில் என்னென்ன ஃபைல்லாம் வச்சுருக்கணும் அது எல்லாமே இங்கே எனக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜிமெயில் ஐடியில் போய்ட்டு கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரில் நம்ம அதே கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் 2 ஃபோல்டர் இருக்குது. பிளாக், PDF, டெஸ்டிங்னு இருக்குது. ஸோ இதே விஷயம் நம்ம அந்த ஃபோல்டரில் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸோ மை டிரைவில் போய்ட்டால் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஃபோல்டர் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி சும்மா என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் கற்கும் படலம் சொல்லிட்டு KP அப்படின்னு போட்டு
ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா க்ரியேட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்த உடனே இந்த இடத்துல எனக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம்ல, இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணது நம்மளுடைய கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணோம்ல. ஸோ இப்போ நம்ம கூகுள் ட்ரைவ் போவோம். இங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இங்கே திருப்பியும் நான் என்ன பண்ணேன்னா நியூ ஃபோல்டர் போய்ட்டு இங்கே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு kp2222@@@னு வச்சுருக்கேன். க்ரியேட் கொடுக்குறேன். இங்கே க்ரியேட் கொடுத்த உடனே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே ஃபோல்டர் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிப்போம். ஸோ பிசியில் போகிறேன், கூகுள் ட்ரைவில் போகிறேன், மை ட்ரைவில் போய் ஓப்பன் பண்ணால் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா kp@@@னு சொல்லிட்டு எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூகுள் ட்ரைவுக்கு நீங்கள் போய்ட்டு க்ரியேட் பண்ணணும் அவசியமே இல்லை. சிம்பிளாக ஃபோல்டர், அதாவது உங்கள் மை கம்ப்யூட்டரில் ஒரு கூகுள் ட்ரைவ்ன்றது ஒரு ட்ரைவராக வந்திருக்கும். அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி எந்த ஃபைலை வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைல் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டிங்காக இப்போ கேபி ஃபோல்டர் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்துக்கி நான் உள்ளே போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோட்டோவே எடுத்து நான் ஒன்று போகிறேன்னு வச்சுக்கலாம். என்னுடைய ஃபோட்டோ இங்கே இருக்குது, ப்ரொஃபைல் பிக்சர். இதை காப்பி பண்ணுறேன். இங்கே சிம்பிளாக காப்பி பண்ணி நம்ம எப்படி ஃபோல்டரில் மூவ் பண்ணுவோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதேமாரி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணது நம்ம கூகுள் ட்ரைவில் சேவ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ கூகுள் ட்ரைவுக்குள்ளே போகிறேன், க்ரோமில் போய்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், கேபி ஃபோல்டரில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேபி ஃபோல்டர் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து பிக்சர் உடனே வந்துடுச்சு. சில சமயம் டைம் டிலே ஆகும். என்னோடய நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அங்கே அப்லோட் ஆனோடனே எனக்கு இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு 1 மினிட்டாச்சும் எடுக்கும் மொபைல் நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவை ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபைல் ஆட் பண்ணுமோ இல்லை வந்து டவுன்லோட் பண்ணுமானா தேவையே இல்லை. சிம்பிளாக நீங்கள் டெஸ்க்டாப் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் எப்படி வந்து ஒரு டிரைவர் இருக்க மாதிரி கூகுள் ட்ரைவ் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ஃபைலில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபோல்டரை நான் இங்கே செக் பண்ணணும் ட்ரைவ் மூலியமானா அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.